வணக்கம். அச்சே தின் ஆனே வாலே ஹை. நரேந்திர மோடியின் இந்த வார்த்தை உங்களுக்கு ஞாபகத்தில் இருக்கிறதா? அப்படித்தான் தெரிகிறது. 4 ட்ரில்லியன் எக்கனாமி, வீடு, பங்களோ, பைக், கார், ஐபோன், ஸ்மார்ட் போன் அனைத்துமே நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். பெஸ்ட் எஜுகேஷன், பெஸ்ட் மெடிக்கல் ஃபெசிலிட்டி அனைத்துமே நாம் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை நீங்க புரிந்து கொள்ள வேண்டும். அனைத்துமே இஎம்ஐ, ஒவ்வொரு மாதமும் நீங்க செலுத்த வேண்டிய அந்த கடன், தவணை முறை. இந்த தவணை முறை மட்டும் இல்லை என்றால் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏராளமான நபர்கள் கையில் ஐபோனை விட்டு விடுங்கள், ஒரு சாதாரணமான 10,000 ரூபாய் ஸ்மார்ட் போனை கூட வாங்க முடியாது. அந்த அளவில் இந்தியாவுடைய உண்மையான நிலை இருக்கிறது. இதை பற்றின மிகவும் ஆழமான ரிசர்ச் பேப்பருடன் உங்களுக்கு முன்பு நான் வந்திருக்கிறேன். இந்த நாட்டில் ஃபைனான்சியல் கிரைசிஸ் எந்த அளவில் வளர்ந்து விட்டது என்று, எந்த அச்சேதனை கனவாக காட்டினார்களோ அந்த அச்சேதனுக்கான அந்த உண்மை முகத்தை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறேன். உங்களில் ஏராளமான நபர்கள் இதை உணர்வீர்கள், புரிந்து கொள்வீர்கள். ஏன்னா நீங்களும் ஒரு கடனாளியாக தான் இருக்கிறீர்கள். நீங்களும் மாதந்தோறும் இஎம்ஐக்கள் கட்டி வருகிறீர்கள். சாதாரணமான விஷயத்திற்கு கூட இன்னைக்கு நீங்க கடன் வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். இந்த இஎம்ஐ டிராப்பில் நாம் அனைவருமே சிக்கியிருக்கிறோம். 12 மாதம் ஒரு இஎம்ஐ முடிந்த உடனேயே அடுத்த இஎம்ஐக்கு தாங்கி விடுகிறோம். ஒரு கிரெடிட் கார்டுடைய கடனை அடைப்பதற்காக அடுத்த கிரெடிட் கார்டு, அந்த கிரெடிட் கார்டுடைய கடனை அடைப்பதற்காக இன்னொரு கிரெடிட் கார்டு. அதாவது நாம் அனைவருமே பணத்தை சுத்தக்கூடிய வேலை மட்டும் தான் பார்த்திருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல இந்த நாடு ஒரு மிக பெரிய டெப் டிராப்பில் சிக்கிவிட்டது. இந்த நாட்டுக்கு கூடிய அனைத்து நபர்களுமே இந்த கடன் தொல்லையில் தான் இருக்கிறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸை பாருங்கள். இந்த நாட்டில் 50% கிரெடிட் கார்டு யூசேஜ் 2022ஆம் ஆண்டிலிருந்து 2025ஆம் ஆண்டிற்குள், அதாவது இந்த 3 வருடத்தில் மட்டுமே 50% கிரெடிட் கார்டு யூசேஜ் அதிகரித்திருக்கிறது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நாம் அனைவருமே, ஒவ்வொரு குடும்பத்தை நீங்க எடுத்துக்கினார்களோ கூட, ஒரு நபர் மீது 3.9 லட்சத்திலிருந்து 4.8 லட்சம், கிட்டத்தட்ட 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. உங்களில் ஏராளமான நபர்கள் அறியாமலேயே, அதை அக்செப்ட் செய்யாமலேயே இந்த டெத் டிராப்பில் சிக்கிவிட்டீர்கள். இந்த வீடியோவை இன்னும் ஆழமாக உங்களுக்கு முன்பு எடுத்து காட்டுவதற்கு முன்பு ஒரு சிறிய கோரிக்கை. கடந்த 20 நாட்களாக எங்களை முடக்கி வருகிறார்கள். இது போன்ற டேட்டாக்களை நாங்கள் ஒவ்வொரு நாளும் அலசி ஆராய்ந்து உங்களிடம் கொண்டு வந்த அந்த காரணத்தை வைத்து இந்த உண்மை உங்களிடம் வந்து சேரக்கூடாது. இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக உங்களுடைய உதவி தேவைப்படுகிறது. நீங்க செய்ய வேண்டிய 2 விஷயம் மட்டும்தான். லைக் போடுங்கள், ஹாய், ஹலோ, அல்ல இந்த சப்ஜெக்டை பற்றின உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய கேள்விகள். இதை தாண்டி லைக் பட்டன், ஷேர் பட்டன் தட்ட மறக்காதீர்கள். சப்ஸ்கிரைப் செய்யாத நபர்கள் அதையும் செய்து விடுங்கள். மறுபடியும் டாபிக்குள்ளே வரலாம். உங்கள் மீது 5 லட்சம் ரூபாய் கடன் இருக்கிறது. எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்க கணக்கு போட்டு பார்த்தீர்களோ உங்களுக்கு தெரியும். எதற்காக இந்த கடனை வாங்குகிறீர்கள்? ஐபோன் வாங்குவதற்காக, ஆண்ட்ராய்டு போன் வாங்குவதற்காக, ஒரு சாதாரணமான 10,000 ரூபாய் போன் வாங்குவதற்கு கூட நீங்க இஎம்ஐயை போட்டு வருகிறீர்கள். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்கு கூட இன்னைக்கு நாம் கடன் வாங்கி கொண்டிருக்கிறோம். இந்தியாவுடைய மொத்த ஹவுஸ் ஹோல்டு, இந்தியாவில் வசிக்கக்கூடிய மக்கள் மீது இருக்கக்கூடிய அந்த கடன் 42% ஜிடிபியிலிருந்து 42% கடனாக இருக்கிறது. இது மட்டுமல்ல, 2015ஆம் ஆண்டிலிருந்து இன்னைக்கு வரை ஒரு 10-11 ஆண்டுகளுக்குள் இந்த நம்பர் எவ்வளவு அதிகரித்திருக்கிறது. 2015ஆம் ஆண்டு it was only 26%. Today we are at 42%. சேவிங்ஸ், சேமிப்பு, கடந்த 50 ஆண்டுகளுக்கு முன்பு என்ன சேமிப்பு வச்சிருந்தீர்களோ அதை விட குறைவாக இன்னைக்கு உங்கள் கையில் சேமிப்பு இருக்கிறது. 50 ஆண்டுகள் ரிவர்ஸில் போய்விட்டோம். நரேந்திர மோடியின் அச்சேதன் இதுதானா? பட் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய கோதி மீடியா, அரசாங்கம் அனைத்துமே ஒரு நார்மலைஸ் ஆக எடுத்து காட்டுகிறது. எப்ப பார்த்தாலும் India had become 4 trillion economy, you know. India have become 4 trillion economy, largest growing economy. இது போன்றான ஒரு சில வார்த்தைகள். ஆனால் உண்மை என்ன? இந்த நாட்டில் வீடு,
கடைகள், ஃபேக்டரிஸ், இன்னும் சொல்ல போனால் அரசாங்கம், மத்திய அரசாங்கம், மாநில அரசாங்கம் அனைவருமே கடனில் தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறோம். அரசாங்கமும் கடன் வாங்கிதான் தன்னுடைய அரசாங்கங்களை நடத்தி வருகிறது. மாநிலத்தை பாருங்கள், ஸ்டேட், தமிழ்நாடு, மத்திய பிரதேஷ், மகாராஷ்டிரா, ராஜஸ்தான், குஜராத், பீகார், அனைத்து மாநிலங்களுமே GSDP, gross state domestic product ratio was 22% in 2014. 2024ஆம் ஆண்டு இது 22% இருந்தது. இன்னைக்கு 28% உயர்ந்து விட்டது. இது மட்டுமல்ல, ஸ்டேட்கள் எதற்காக கடன் வாங்குகிறார்கள்? ஏதாவது வரி வாங்குறீங்க இல்லையா, கட்டலாமா இல்லையா? தேர்தலும் போது பெண்களுடைய அக்கௌண்ட்டுக்கு நாங்கள் 2500 ரூபாய் போடுவோம், முதியோர்களுக்கு 1000 ரூபாய் போடுவோம், பொங்கல் தீபாவளி வந்தால் நாங்கள் இலவசமாக பொருட்களை கொடுப்போம். இது போன்ற திட்டங்கள். இந்த திட்டங்களில் போடக்கூடிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட், அந்த பணம் ரிட்டனுக்கு வராது, எப்பவுமே திரும்பி வராது. நீங்கள் வரிசையில் போய் ஒரு 2 கிலோ சர்க்கரை, 2 கிலோ அரிசி, பருப்பு, அதுக்கு மட்டும்தான் நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். பட் அந்த பேரில் எந்த அளவில் நாம் கடன் வாங்கி வருகிறோம். இந்த அனைத்து கடனையுமே நீங்கள் தான் கட்டுகிறீர்கள். அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் இது போன்ற இலவச திட்டங்களை கொடுத்து உங்களை ஏமாற்றி ஓட்டை வாங்கக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். ஆனால் ஒவ்வொரு மாநிலத்துடைய நிலை மோசமாகி கொண்டிருக்கிறது. 2014ஆம் ஆண்டிலிருந்து இந்திய அரசாங்கத்தின் மீது 3 மடங்கு அதிக கடன் உயர்ந்திருக்கிறது. ஜிடிபியிலிருந்து 81%, அதாவது 100 ரூபாயில உங்களுடைய வருமானம் 100 ரூபாய்னா உங்கள் மீது இருக்கக்கூடிய கடன் 81 ரூபாய். 81% from your actual GDP is what we have as a loan. சரி, இந்தியன் கவர்மெண்டோடைய டெப்த்தை விட்டு விடுங்கள். அப்போ உலக நாடுகளிலும் இதே சிச்சுவேஷன் தான். உலக நாடுகளில் 251 ட்ரில்லியன் கடன் இருக்கிறது. ஜிடிபி எவ்வளோ? 106 ட்ரில்லியன். 106 ட்ரில்லியன் வருமானம், ஆனால் கடன் 251 ட்ரில்லியன். இந்த கடனை எப்பவுமே அடைக்க முடியாது. 253% டெப்த்தில் நாம் இருக்கிறோம். குளோபல் ஃபைனான்ஸ். இப்போ குளோபல் ஃபைனான்ஸை பற்றி நீங்கள் பாருங்கள், இந்தியன் ஃபைனான்ஸை பற்றி பாருங்கள், ஸ்டேட் ஃபைனான்ஸை பற்றி பாருங்கள், குடும்பத்தை பாருங்கள், சின்ன ஷாப்கீப்பரை பாருங்கள், பெரிய கார்பரேட்டை பாருங்கள், இல்லை ஃபேக்டரி நடத்தக்கூடிய அனைத்து நபர்களுடைய சிச்சுவேஷன், கதை ஒரே முறையில் தான் இருக்கிறது. இதற்கான காரணம் என்ன? ஏராளமான நாடுகள் பிஸ்னஸ் அல்ல இது போன்ற விஷயங்களை காப்பாற்றுவதற்கு அரசாங்கம் இருக்கு. லோன் வேவர் கிடைச்சிடும். கவர்மெண்ட் அந்த கடனை வாபஸ் வாங்கி விடுவார்கள். ஃப்ரீ கோ, ரைட் ஆஃப். பட் வாட் வில் யூ அண்ட் ஐ டூ? மிடில் கிளாஸ் மீது எந்த விதமான வேவரும் கிடைக்காது. சரி, மிடில் கிளாஸ் என்ன செய்வார்கள்? ஏற்கனவே மந்த்லி பட்ஜெட், ஸ்கூல் ஃபீஸ் கூட கட்ட முடியவில்லை. வாங்கக்கூடிய சம்பளம் 20ஆம் தேதி 15ஆம் தேதி முடிஞ்சிருது. மீதம் இருக்கக்கூடிய 15ஆம் தேதிக்கு அடுத்த மாதத்துக்கு இப்போவே நம்ம அந்த கிரெடிட் கார்டை தேய்க்கிறோம், இல்லை மற்ற இடங்கள்ல இருந்து அந்த கடனை வாங்கி அப்படிதான் நம்ம பணத்தை ரொட்டேட் செய்யக்கூடிய வேலையை பார்க்கிறோம். இந்த இடத்துல நீங்க பார்த்தீர்கள்னா டொமெஸ்டிக் எக்கனாமிக் கான்டெக்ஸ்ட், கவர்மெண்டோடைய மெஷர் என்ன? சமீபத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அந்த ஜிஎஸ்டி குறைச்சார்கள். ஜிஎஸ்டி குறைச்சி என்ன செய்ய போறார்கள்? மக்களிடம் இருக்கக்கூடிய அந்த கொஞ்சம் சேமிப்பு, அதையும் நீங்க எடுத்துட்டு வாங்க, செலவு செய்யுங்க, ஸ்கூட்டர் வாங்குங்க, பைக் வாங்குங்க, இன்சூரன்ஸ் வாங்குங்க. இட்ஸ் அ இன்ட்ரிம் பெயில் புஷ், ஒரு எக்கனாமிக்கு புஷ் கொடுப்பதற்காக இதெல்லாம் செய்கிறார்கள். இதே போன்று பாருங்க, 12 லட்சம் ரூபாய் உங்களுடைய இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் கிடைச்சது. 12 லட்சம் ரூபாய் வருது நீங்க சம்பாதிச்சீர்கள்னா டாக்ஸ் கட்ட தேவையில்லை. இதெல்லாம் அரசாங்கம் கொண்டு வருவதற்கான காரணம், நீங்க மறுபடியும் மார்க்கெட்ல சந்தையில் பொருட்களை வாங்கணும். சரி, இந்த இடத்துல நீங்க பாருங்க, கடந்த 10 வருஷத்துல 2015ஆம் ஆண்டுலேருந்து 2020ஆம் ஆண்டு வரைக்கான கணக்கு, இல்லை இப்போ 2025ஆம் ஆண்டுக்கான கணக்கை பார்த்தீர்கள்னா எந்த அளவில் விலைவாசி உயர்ந்ததோ, எந்த அளவில் நீங்க கடன் வாங்கியிருக்கிறீர்களோ அந்த அளவில் உங்களுடைய வருமானம், சம்பளம் உயரவில்லை. அதனால என்ன நடக்கிறது? நீங்க கடன் வாங்கிடுறீங்க, ஆனால் அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியவில்லை. எப்படி கொடுப்பீங்க? சேமிப்பு இருந்தால் தான் இந்த கடனை கொடுக்க முடியும். ஒரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன், இன்னொரு கடனை அடைப்பதற்கு இன்னொரு கடன். ஒரு இஎம்ஐ முடிஞ்சிச்சுன்னா இன்னொரு இஎம்ஐ. ஈஸி பை கார்டு, ஐடிஎஃப்சி பேங்க், பஜாஜ் கேபிட்டல், டிவிஎஸ் ஃபைனான்ஸ், சுந்தரம் ஃபைனான்ஸ், இதெல்லாம் ஏராளமான ஃபைனான்ஸ் கம்பெனி. இதெல்லாம் பிரபலமானது.
சின்ன சின்ன ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிஸ், நகையை கொண்டு அடமான வைப்பது, அனைத்திற்குமே நாம் கடன் இல்லாமல் இன்னைக்கு தேதியில இந்தியாவில் குடும்பத்தை நடத்தவே முடியாத சிச்சுவேஷனில் நாம் சிக்கியிருக்கிறோம். சரி, கவர்மெண்ட் அல்ல பிஸ்னஸஸ்களுக்கு அரசாங்கம் வேவ் ஆஃப் செய்கிறது. நீங்கள் கடன் கட்ட வேண்டாம், நீங்கள் பிஸ்னஸை பாருங்கள், வேலை வாய்ப்பை உருவாக்குங்க, ப்ரொடக்ஷன் அதிகரிங்க, கொஞ்சம் வருமானம் வரட்டும். அப்போ அரசாங்கத்திற்கு எப்படி இந்த பெயில் கிடைக்கும்? அரசாங்கத்தை யார் காப்பாற்றுவா? இல்லை மக்களை யார் காப்பாற்றுவா? மக்கள் கையில் தான் வருமானமே இல்லையே. இது போன்ற சிச்சுவேஷன் நீங்கள் பார்த்தீர்கள்ல, அரசாங்கம் இப்படி சிக்கிய போதுதான் லோன் ஆப்ஸ், மொபைல் ஃபோன் வழியாக லோன் ஆப்ஸ் வெளிவந்தது. கூகுள் பேல போய் பாருங்க, இல்லை ஃபோன்பேல போய் பாருங்க, அங்கேயும் கடன் கொடுக்குறாங்க. ஸோ சின்ன சின்ன ஆப்ஸ் வழியாக மக்கள் கடன் வாங்க தொடங்கினார்கள். ஸ்கூல் ஃபீஸ் கட்டுவதற்காக, அன்னநாடு பொருட்களை வாங்குவதற்காக கூட பே லேட்டர் என்கிற ஒரு ஆப் இருக்கும். நீங்கள் பொருளை வாங்கலாம், அப்புறம் நீங்கள் கட்டிக்கலாம், 500 1000. ஆனால் அந்த 4 நாள் கழிச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வட்டி இருக்கும், டாக்ஸ் இருக்கும், இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்னைக்கு பீகாரை நீங்கள் எடுத்துக்கினீங்கன்னா, பீகாரில் இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்களுக்கு நரேந்திர மோடி அவர்கள் 10,000 ரூபாய் போடுறாரு. அந்த 10,000 ரூபாய் ரிட்டர்ன் ஆக வருமா? கிடையாது. சரி, அந்த மக்கள் கையில் போன அந்த 10,000 ரூபாய் சந்தையில அவர்கள் பொருட்கள் வாங்குவார்களா? கிடையாது. ஏன்னா ஏற்கனவே இதே போன்ற மைக்ரோ ஃபைனான்சிங் கம்பெனிகள் அங்க சிக்கிய அந்த நபர்கள் அந்த 10,000 ரூபாய் வாங்குவாங்க. அந்த 10,000 ரூபாயை இந்த மைக்ரோ ஃபைனான்ஸ் கம்பெனிகளிடம் கொடுக்கக்கூடிய வேலையை பார்ப்பார்கள். அதாவது எக்கனாமி பூஸ்ட் ஆகவில்லை, மக்களுடைய வரி பணத்தை நீங்க வீணாக்குகிறீர்கள், மக்களுக்கும் அதற்கான லாபம் போய் சேரவில்லை, கடன் கட்டணுமே. இதுதான் அச்சேது. சரி, இப்போ ஒட்டுமொத்த விஷயத்தை இன்னொரு ஆங்கிள் பாருங்க. கோவிட்க்கு அப்புறம் கிரெடிட் கார்டு அதையும் மிக சுலபமாக கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வருவாங்க, ஸ்க்ரூட்னி நடக்கும், இன்வெஸ்டிகேஷன் நடக்கும், இந்த நபருக்கு கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாது. இப்போ அப்படியெல்லாம் இல்லை. நீங்கள் எந்த அப்ளிகேஷன் திறந்தீங்கனாலும் ஃப்ரீ கிரெடிட் கார்டு, 3வது நாள் உங்கள் வீட்டுக்கு ஒரு கிரெடிட் கார்டு வந்துடும், நீங்கள் ஸ்வைப் பண்ணுங்க, கடன் வாங்குங்க. அந்த மாதிரி கடன் வாங்கிய நபர்கள் அதிலும் ஒரு மிகப்பெரிய இன்க்ரீஸை நான் பார்த்திருக்கிறோம். 50% இன்க்ரீஸ். கோவிட் முடிஞ்ச உடனேயே பள்ளிக்கூடங்கள் திறந்தது, ஆஃபீஸ் திறந்தது, மக்களுடைய செலவுகளும் அதிகரித்தது. இப்போதான் இந்த கிரெடிட் கார்டு கம்பெனி மற்ற இடங்கள்ல வந்த அந்த லோன், இது எல்லாமே மக்களை கவர ஆரம்பித்தது. இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு ரிப்போர்ட் வெளிவந்தது. இந்த ரிப்போர்ட் படி இந்தியாவில் இருக்கக்கூடிய 5 to 10% இந்தியன் மிடில் கிளாஸ் ஆர் ஆல்ரெடி இன் அ டெட் ட்ராப். மிக மோசமாக சிக்கி இருக்கக்கூடிய மக்கள் 5-10% இருப்பார்கள். அவர்களால் கடன் எப்பவுமே கொடுக்கவே முடியாது, திருப்பியே கொடுக்க முடியாது. கொஞ்சம் பெட்டராக இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு நல்ல வருமானம், 1,00,000 2 லட்ச ரூபா சம்பளம் வாங்கக்கூடிய நபர்கள், அவர்களை பார்த்தீர்கள்னா கூட 3ல் 1 பங்கு இஎம்ஐ, தான் வாங்கிய கடன்களை கட்டக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். இது மட்டுமல்ல, இந்திய குடும்பங்களுடைய ஃபியூச்சர் என்ன, அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா மிடில் கிளாஸ், ஸ்பெஷலி த யங் பாரோவர்ஸ், இளம் தலைமுறை, டாடி இன்னைக்கு iPhone 17 வந்துருச்சு, நாளைக்கே போய் வாங்கணும், சூப்பர் பைக் வந்துருச்சு 3 லட்ச ரூபா, நாளைக்கு போய் வாங்கணும். தேவையே இல்லாத ஒரு சில நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம் அந்த ஐஃபோன், இல்லை அவங்க வைத்திருக்கக்கூடிய ஒரு மொபைல் ஃபோன் தூக்கி போட்டு புதுசாக வாங்கணும். இந்த மாதிரியான அந்த யங் பாரோவர்ஸ் இப்போ கஷ்டப்பட்டு ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டணும், குடும்பத்தை நடத்த முடியலை, அவங்க கடன் வாங்குறாங்க. இந்த மாதிரியான அத்தியாவசிய பொருட்களுக்கு நீங்கள் கடன் வாங்குறது அது தவறு கிடையாது. ஆனால் அவசியமே இல்லாத பொருட்களுக்கு, லைஃப் ஸ்டைல் ஷோ ஆஃப்காக நீங்கள் வாங்கக்கூடிய நபர்கள் அது இளைஞர்கள். எதற்காக கடன் வாங்குகிறார்கள்? அனைத்துமே இஎம்ஐ. ஒரு டேட்டாவை படிக்கிறேன், கேளுங்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய 40% ஸ்மார்ட் ஃபோன்ஸ், சாதாரணமான ஸ்மார்ட் ஃபோனை பற்றி சொல்கிறேன், 10,000 15,000 20,000க்கு வாங்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ், 40% ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இஎம்ஐயில் வாங்கப்படுகிறது. பணம் இல்லை, ஆனால் ஃபோன் வாங்கணும். ஐஃபோன் ஒரு கிரேஸாக இருக்கு. இந்தியாவில் விற்கப்படக்கூடிய 70% ஐஃபோன், 70% ஐஃபோன் இஸ் ஆன் இஎம்ஐ. என்னுடைய மனைவி பயன்படுத்தக்கூடிய ஐஃபோன் XR 5 வருஷம் முடிஞ்சிருச்சு, 6வது வருஷம். என் கையில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன் iPhone 11
இப்போ 17 லான்ச் ஆயிடுச்சு போல இருக்கு. என்னுடைய ஃபோனும் 5 வருஷம் ஆயிடுச்சு, எதுவும் ஆகலை. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் உழைக்கும். ஸோ we are not buying பிகாஸ் எனக்கு தேவையில்லை. 17 தான் எனக்கு வந்து ஷோ ஆஃப் காட்டணும்னு நான் வாங்கியிருப்பேன், அடுத்த நாளே வாங்கியிருப்பேன். பட் தட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட் ஃபார் மீ. ஐ வில் சேவ் தட் மணி ஃபார் சம்திங் எல்ஸ். இதை சிந்திக்கக்கூடிய தருணத்தில் இப்போ இருக்கக்கூடிய இளைஞர்கள் கிடையாது. 6 மாதம் 1 வருஷத்துலேயே ஒரு ஃபோனை மாற்றணும், புதுசாக வந்துருச்சா மாற்றணும். ஸோ இந்த மாதிரி சிக்கி இருக்கக்கூடிய நபர்கள், 4 வீலர்ஸ் எடுத்துக்கொள்ளுங்கள், கார் வாங்கக்கூடிய நபர்கள், 80% இந்தியன் கார்ஸ் ஆர் ஆன் லோன். இதற்கு முன்னாடி கோவிட்க்கு முன்னாடி 64% கார்ஸ் வரும் ஆன் லோன், இப்போது 80%. இதுவோட இல்லை, இன்னும் டேஞ்சரஸான விஷயம் இருக்குது. கோவிட்க்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீர்கள்னா மெஜாரிட்டி பணத்தை கொடுத்துருவாங்க. ஒரு 10 லட்ச ரூபா கார்னா ஒரு 7 லட்ச ரூபா கொடுத்துருவாங்க. 35%, 30% அவ்வளோதான் கடன் வாங்குவாங்க. 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா தான் கடன் இருக்கும் ஒரு கார் மேலே. இன்னைக்கு 80%, 85%, அதாவது எவ்வளோ நீங்கள் கடன் கொடுக்க முடியுமோ கொடுங்க. 1 லட்ச ரூபா கட்டுவேன், 2 லட்ச ரூபா கட்டுவேன், மற்றது எல்லாமே இஎம்ஐ. பிகாஸ் யூ டோன்ட் ஹாவ் சேவிங், யூ டோன்ட் ஹாவ் இன்கம், ஸோ யூ டேக் லோன். 35% இருந்த ஒரு கார் மீது இருக்கக்கூடிய லோன் இன்னைக்கு 85% வரை, அதாவது மேக்சிமம் லோன் எடுக்கக்கூடிய நபர்களாக மாறிவிட்டோம். இது மட்டும் இல்லை, வெளிநாட்டு பயணம், சுற்றுலா பயணம், சிங்கப்பூர், மலேசியா, கனடா, பட்டாயா, தாய்லாந்து, பேங்காக், இது போன்ற சுற்றுலாவிற்கு கூட நீங்கள் கடன் வாங்கி செல்றீர்கள். எல்லாருமே இந்த இளைஞர்கள் தான், யங்ஸ்டர்ஸ் ஆர் பீப்புள் ஹூ ஆர் இன் தி மிட் 35, 40, 45. அங்கேயும் போய் கார்டு ஸ்வைப் பண்ணுறது, அப்புறம் 6 மாதம் அந்த கார்டுக்கான பேமெண்ட் மாதம் கட்டிட்டு வர்றது, இன்ட்ரெஸ்ட் கட்டிட்டு வர்றது. இது எல்லாமே இந்த நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அதாவது ஒரு அத்தியாவசிய பொருட்களுக்கு, மெடிக்கல் எமர்ஜென்சி, எஜுகேஷன், இல்லை வீட்டுக்காக தேவைப்படக்கூடிய பொருட்கள், இல்லை வீட்டை கட்டுறீங்க அதுக்காக நீங்கள் கார், பைக், ஸ்மார்ட் ஃபோன், ஐஃபோன், ட்ரெஸ்ஸஸ், வாட்ச், இதுக்கெல்லாமா கடன் வாங்குவீங்க? வெளிநாட்டை சுற்றி பார்க்க போவதற்காக கடன் வாங்குவீங்க? வீட்டில் வாங்கக்கூடிய க்ராசரிக்காவதா நீங்கள் கடன் வாங்குவீங்க? 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு ஆவரேஜ் சேலரி 5000 ஒரு 10,000, 15,000 இருக்கும். பிஃபோர் 20-25 இயர்ஸ். அதில் மிச்சப்படுத்தி அதில் வீட்டு வாங்குவாங்க, அதில் குழந்தைகளுடைய திருமணத்தை செய்வார்கள். அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ரிட்டையர்மெண்ட்டுக்காக அந்த சேவிங் இருக்கும். அப்படி பட்ஜெட் போட்டு வாழ்ந்த நாடு தான் இந்த நாடு. இன்னைக்கு சம்பளத்தை பார்த்தீங்கன்னா மினிமம் 20,000-30,000 ஆரம்பிக்கும். மேக்ஸிமம் இட் வில் கோ டு 2 lakh 3 lakh. 20,000 வாங்கக்கூடிய நபராக இருக்கட்டும், அல்ல 2 லட்ச ரூபா வாங்கக்கூடிய நபராக, 2 பேர் கையிலும் ஐஃபோன் இருக்கும். 2 பேருமே அந்த ஷோ பிஸ்னஸில் இருக்கிறார்கள். அப்போது எந்த விதமான ஐடியாலஜியை நீங்கள் திணித்திருக்கிறீர்கள்? இந்த நாட்டுடைய கிரெடிட் கார்டு டெப்ட் மட்டுமே 2.92 லட்சம் கோடி ரூபாய், 2.92 lakh crores. கிரெடிட் கார்டு மீது ஒட்டுமொத்த இந்தியாவில் 6,500 கோடி ரூபாய் கட்டவில்லை, திருப்பி கொடுக்கல. இதற்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு? 2020 it was only 1,100 crores. Now it is 6,500 crores. This is what the reality of Achhedan. இன்னொரு எக்கனாமிக் சர்வே வெளிவந்தது. எக்கனாமிக் சர்வே படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஹவுஸ் ஹோல்ட் டெப்ட் இதை எப்படி பார்ப்பார்கள், அல்ல பிஸ்னஸ் அண்ட் கவர்மெண்ட் அதோடைய டெப்த்தை எப்படி இவர்கள் மேனேஜ் செய்கிறார்கள், அதை நீங்கள் பார்த்தீர்கள்னா 5 வருடத்தில் மட்டுமே கார்ப்பரேட்களுடைய அந்த டெப்த்தை, கடனை 10,57,000 கோடி ரூபாயை மன்னித்து விட்டிருக்கிறது இந்த அரசாங்கம். 10,57,000 crores. இந்த பணத்தை எங்கிருந்து வசூலிப்பார்கள்? டப்புன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் உயர்ந்துடும், டாக்ஸ் ரேட் உயர்ந்துடும். உங்களுக்கு தெரியாமலேயே உங்களிடம் இருந்து அந்த பணத்தை வாங்கக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்க்கிறது. 2வது, ஸ்டேட் கவர்மெண்ட்டோடைய டெப்த்தை நீங்கள் பாருங்கள். மாநில அரசாங்கங்கள் வாங்கக்கூடிய டெப்த் ஜிஎஸ்டிபி ரேஷியோவிலிருந்து 2014 22% இருந்த இந்த கடன் 2021 ஆண்டு கோவிட் காலகட்டத்தில் 31% உயர்ந்தது. இன்னைக்கு 2025 பார்த்தீர்கள்னா கூட கிட்டத்தட்ட 29% இருக்கிறது. ஸ்டேட் கவர்மெண்ட் வாங்கிய கடன். ஸ்டேட் கவர்மெண்ட் இதற்காக வாங்குகிறார்கள். ஏற்கனவே நான் கூறியபடி அத்தியாவசியமாக மக்களை கவருவதற்காக நீங்க வாங்கக்கூடிய
அந்த கடன் எதற்காக வாங்குறீங்க? இலவச சைக்கிள், இலவச டிவி, இலவசமாக ராஷன், இலவசமாக பணம் போடுறோம், டைரக்ட் மணி டிரான்ஸ்ஃபர். ஒரு பக்கம் நரேந்திர மோடி போட்டினா இன்னொரு பக்கம் ஸ்டேட் கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய மாநில கட்சிகளும் அதை தான் செய்கிறார்கள். கடன் வாங்குறது தவறு கிடையாது. அந்த கடனை எங்க நீங்க செலுத்திக்கிறீர்கள், அதை எப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்றீங்க, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் வழியாக எப்படி உங்களுக்கு ரிட்டர்ன் வருது. இப்படி நீங்க கடன் வாங்கினீங்கன்னா அந்த கடன் திருப்பியும் வந்துடும், ஒரு லாபத்தையும் உங்களுக்கு கொடுக்கும். தட் இஸ் ஹவு த பிஸ்னஸ் ஒர்க்ஸ். பட் நான் கடன் வாங்குவேன், வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குவதற்காக வாங்குவேன், அந்த கடன் எப்பவுமே ரிட்டர்ன் வராது. தட் இஸ் அ டெப்ட். இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை நீங்க பாருங்க. 2015ஆம் ஆண்டு யூனியன் டெரிட்டரிஸ் மீது இருந்த கடன் 27.43 lakh crore. இப்போ அதே விஷயம் 93.93 lakh crore, கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய் கிட்ட போயிட்டோம். 27 லட்சம் கோடியிலிருந்து இன்னைக்கு 100 லட்சம் கோடி ரூபாய் நாம் கடனை வெறும் யூனியன் டெரிட்டரிஸ் மட்டுமே. ஃப்ரீபீஸ் இது மட்டுமல்ல, அரசாங்கம் எடுக்கக்கூடிய ஏராளமான தவறான திட்டங்கள் வழியாக, முடிவுகள் வழியாகவும் இந்த கடன் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய ஜிடிபி 4 ட்ரில்லியனாக எடுத்து காட்டுகிறார்கள். அந்த 4 ட்ரில்லியன் எக்கனாமி மீது 2.3 ட்ரில்லியன் எக்கனாமி கடனில் இருக்கிறது. இந்தியாவுடைய எக்கனாமி 4 ட்ரில்லியன்னா அதுல இருந்து 2.3%. இப்போ புதிதாக வெளிவந்த அந்த ரிப்போர்ட் படி பார்த்தீர்கள்னா இந்தியா மீது 80% கடன் இருக்கு. 100 ரூபாயில 81 ரூபாய் கடனை தான் வச்சிருக்கோம் நம்ம. இது எல்லாமே எப்படி நடந்தது, இதிலிருந்து மீட்டெடுப்பதற்காக என்னெல்லாம் இருக்கு. இந்தியாவுடைய நிலை பாகிஸ்தான், ஸ்ரீலங்கா, பங்களாதேஷ் இப்படி ஏன் மாறவில்லை? காரணம், இந்தியா ஒரு பெரிய நாடு, 140 கோடி மக்கள் வசிக்கக்கூடிய நாடு. இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த விதமான கேள்வியும் கேட்க மாட்டார். பெட்ரோல் 200 ரூபாய் விற்றா என்ன, அதில் 20% கலப்படமாக அந்த எத்தனாலை கலந்து விற்றா என்ன, ரோட்டில் இறங்கி விவசாயிகள் போராடினால் என்ன, 700க்கும் மேற்பட்ட நபர்கள் உயிரிழந்தால் என்ன, உங்களுடைய பணத்தை சுரண்டி உங்கள்கிட்டயே கொடுத்தால் என்ன, நீங்கள் கோர்ட்டுக்கு போனால் எந்த விதமான வழக்கை போட்டாலும் அந்த வழக்கு கேட்கப்படாது என்ன. இங்கே ராஜஸ்தான் ஜெய்ப்பூரில் ஒரு மிகப்பெரிய காட்டை அழிக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள், அடானிக்கு கொடுக்க போகிறார்களா? அதை பற்றி சுப்ரீம் கோர்ட்டிற்கு மக்கள் போயிருக்கிறார்கள். இதை நாங்கள் விசாரிக்கவே மாட்டோம். ஓட்சோரி விவகாரத்தில் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனால் இதை நாங்கள் விசாரிக்கவே மாட்டோம். இவிஎம் மீது எங்களுக்கு சந்தேகம் இருக்கு, அதை கொஞ்சம் சரி பாருங்க, இது எல்லாம் எங்களுடைய ஜுடிஷியரி கிடையாது, நாங்கள் இதை விசாரிக்க மாட்டோம். அப்போ இந்த நாட்டு மக்கள் எங்க தான் செல்வார்கள், எப்படிதான் செல்வார்கள், எப்படிதான் தன்னுடைய வாழ்க்கை நடத்துவார்கள்? எந்த சம்பளம் நீங்க வாங்கி வந்தீர்களோ அதே சம்பளம் தான் இன்னைக்கும் இருக்கு. 2020ஆம் ஆண்டு வாங்கின சம்பளம் இன்னைக்கும் இருக்கு. ஆனால் 2020ஆம் ஆண்டு என்ன விலைவாசி இருந்தது, இன்னைக்கு அது இருக்கிறதா? கிடையாது. ஸோ இதையெல்லாம் உங்களுக்கு எடுத்துக்காட்டுவதற்காக தான் ரூஸ்டர் நியூஸ் இருக்கிறது. ஆனால் எங்களை எதற்காக முடக்குகிறார்கள் உங்களுக்கே தெரியும். இது போன்ற உண்மைகள் உங்களிடம் வந்தால் நீங்க கேள்வி கேட்க தொடங்கி விடுவீர்கள். கேள்வி கேட்கக்கூடாது. கோதி மீடியா, ஹிந்து முஸ்லிம், ஜெய் ஸ்ரீராம், ஆன்டி இண்டியன், ஆன்டி நேஷனல், இதே போன்ற கதைகளை சித்தரித்து வருவார்கள். நீங்களும் கதை கேட்டுக்கொண்டே இருங்கள், கேள்வி கேட்காதீர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து பகிருங்கள். உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் எழுதி விடுங்கள். இதை தாண்டி எங்களை சப்போர்ட் செய்து நினைக்கக்கூடிய நபர்கள் கீழே இருக்கக்கூடிய UPID வழியாக உங்களுடைய ஆதரவுகளை தெரிவிக்கலாம். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.